வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை நெல்லித்தோப்பில் தூய இதய மரியன்னை உயர்நிலைப் பள்ளியில் அருளாளர் துப்புய அடிகளார் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் ஜான்குமார் மலர்தூவி மரியாதை. அருட்தந்தை ஏஎஸ் அந்தோணிசாமி, பங்குத்தந்தை சூசைராஜ், இமாக்குலேட் பள்ளி முதல்வர் அருட் சகோதரி ரபேகா மேரி, ஓய்வு பெற்ற பேராசிரியர் ராஜன், அரசு அதிகாரி டாக்டர் பால்ராஜ், தொகுதி தலைவர் விஜயராஜ் பங்கேற்பு. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் முதியோர் ஓய்வூதிய பிரிவினால் செயல்படுத்தப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்குவதில் ஒருங்கிணைந்த தரவுத்தளத்தின் சேவையை பயன்படுத்தி தகுதி மற்றும் தகுதியின்மையை விரைவாக சரிபார்த்து தகுந்த பயனாளிகளுக்கு விரைவாக மாதாந்திர உதவித்தொகை அளிக்கப்பட்டது. இத்திட்டத்தில் புதுமையான முறைகள் மூலம் சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டு பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கியமைக்காக துறை இயக்குநர் செல்வி முத்துமீனா, முதியோர் ஓய்வூதிய பிரிவின் உதவி இயக்குநர் திரு பாலமுருகன், உதவியாளர் திரு சபரீசன், கீழ்நிலை எழுத்தாளர் திரு வசந்தராஜன் மற்றும் அங்கன்வாடி ஊழியர் திருமதி பவானி ஆகியோரின் சிறப்பான செயல்திறனை பாராட்டி கடந்த ஆகஸ்ட் 15 அன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைக்கு மாண்புமிகு முதலமைச்சரின் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த பாராட்டு சான்றிதழை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் செல்வி முத்துமீனா அவர்களது தலைமையில் துறை ஊழியர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களிடம் புதுச்சேரி சட்டசபையில் இன்று காண்பித்து வாழ்த்து பெற்றனர். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பூங்குளத்தை சுத்தம் செய்யும் பணியினை அமைச்சர் ஜான்குமார் அவர்களின் பரிந்துரையின் பெயரில் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் சொந்த செலவின் மூலம் சுத்தம் செய்யும் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பணியினை சாரம் வார்டு பொறுப்பாளர் ஸ்கைசா டிவி ரவி என்கிற ராஜாராம், சுகுமாரன், சுவாமிநாதன் அவர்களின் மேற்பார்வையில் குளத்தினை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் சார்பாக நேற்று மாலை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில பொதுச் செயலாளர் NSG ஜெயபால் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞரணி தலைவருமான KSP ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் அமைப்பு சாரா தொழிலாளர் அணி தலைவர் காத்தவராயன் தலைமையில் மாநில நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில இணை பொதுச் செயலாளர் சக்திவேல் மற்றும் முதன்மை செயலாளர் காமராஜ் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினர். கட்சியின் பல்வேறு அணித்தலைவர்கள் செந்தாமரை கண்ணன், அன்பு, குமரன், ரவி, இக்பால் பாஷா, கனகராஜ், குகன், தொகுதி தலைவர்கள் செந்தில், ஓம் சக்தி ரமேஷ், நடேஷ்குமார், கட்சி பொறுப்பாளர்கள் ஜீவா, கர்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நோக்க உரையாற்றினர். நடைபெற்ற புதுச்சேரி அமைப்புசாரா நலச்சங்கத்தின் தொழிலாளர்களின் நலன் கருதி புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியாக மாற்றிய முதலமைச்சருக்கு நன்றி கூறி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அமைப்புசாரா தொழிலாளர் அணியில் உள்ள அனைத்து பிரிவு தொழிலாளர்களையும் புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியத்தில் உறுப்பினராக்குவது, புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியம் அமைப்பு சாரா சங்கத்திற்கு வழங்கி வரும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்குவதற்கு முதல்வரிடம் கோரிக்கை வைப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இக்கூட்டத்தில் புதுச்சேரி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், இணை செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணியினை முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் அகரம் கிராமம், சக்தி நகர் மற்றும் ஆசி நகருக்கு சாலை வசதி அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 17,50,000 மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் ஆனந்த நகருக்கு சாலை வசதி அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 21,40,000 மதிப்பீட்டிலும், கொம்யூன் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் கரசூர் யோகலட்சுமி நகருக்கு சிமெண்ட் சாலை வசதி அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 44,70,000 மதிப்பீட்டிலும் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் ஊசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் LN ஷர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார்,
தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் மல்லிகா, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கட்சி நிர்வாகிகள் குப்புசாமி, முருகவேல், முரளி, சிலம்பரசன், கவிதா, அனில், சந்திரா உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் அடிப்படை தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய கோரி அதிகாரிகளை நேரில் சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் உழவர் சந்தையில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாததால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஸ்ரீதரனுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் உழவர் சந்தையை நேரில் வந்து பார்வையிட்ட நந்தா ஸ்ரீதரன் அதிகாரிகளிடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார். அதன்படி உழவர் சந்தையில் மழைக்காலங்களில் அதிகப்படியான மழைநீர் தேங்கி காய்கறிகள் தண்ணீரில் அடித்து செல்வதோடு நடந்து செல்வதற்கு சரியான சிமெண்ட் தரை அமைக்கப்படாததால் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும், மேலும் மழைக்காலங்களில் வியாபாரம் செய்வதற்கு போதிய மேற்கூரைகள் அமைத்து தராததால் நனைந்தபடி வியாபாரம் செய்து வருவதாகவும், மேலும் உழவர் சந்தைக்கு வியாபாரிகள் கொண்டு வரும் பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்கும் போதிய பாதுகாப்பு அறைகள் இல்லாததால் வியாபாரிகள் கடும் அவதி அடைந்து வருவதாகவும், அது மட்டுமின்றி எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இயங்கி வரும் உழவர் சந்தையை உடனடியாக அனைத்து அடிப்படை வசதிகளோடு சீரமைத்து தரக்கோரி முதலமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரிடம் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார். உழவர் சந்தையில் அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அடித்து ஓடி காய்கறி அவங்க எடுத்துன்னு வந்த விலை பொருள் எல்லாமே நஷ்டமாகுது, மழையில் நனைஞ்சு நஷ்டமாகுது. அதேமாரி கஸ்டமர் வந்து உள்ளே வரத்துக்கு இந்த மழை காலத்தில் ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த கூல் ஸ்டோரேஜுன்றது ஒரு மிஷின் தான் ஒர்க் பண்ணுது. இன்னொரு மிஷின் இல்லைன்னா அவங்க எடுத்து அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும். இதெல்லாம் இந்த குறைகள்லாம் இருந்ததால் நான் வந்து சுற்றி பார்த்து அவங்களோட குறைகளை மாநில முதலமைச்சருக்கு எடுத்து போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. புதுச்சேரி தமிழ்சங்க வளாகத்தில் டில்லியில் நடக்கும் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட கலாம் விதைகளின் விருச்சகம் சமூக இயக்கம் சார்பில் 51 வகை மரபுநெல் விதைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. டில்லியில் நடக்கும் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் சார்பில் 51 வகை மரபுநெல் விதைகள் வழங்கும் நிகழ்ச்சி தமிழ்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழ்சங்கத்தின் தலைவர் முத்து தலைமை தாங்கினார். கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா, ரேகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கலாம் விதைகளின் விருச்சகம் சமூக இயக்கம் கடந்த 4 ஆண்டுகளாக சேகரித்த 51 வகை மரபுநெல் விதைகள் டெல்லி கண்காட்சியில் காட்சிப்படுத்த தமிழ்நாடு புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம், நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாகுபடியாளர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜா வேணுகோபாலிடம் இலவசமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பு நிறுவனர் இளங்கோவன், முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் நிறுவனர் மோகன், முன்னாள் தலைமை ஆசிரியை வாசுகி ராமமூர்த்தி ஆகியோர் மரபு நெல் விதைகளை குறித்து விளக்கம் அளித்தனர். பொத்திக் நிறுவனர் பரமேஸ்வரி வரவேற்றார். மாணவர் தனுஷ் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் விவசாயிகள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவசியம் தேவை 2. 1 வேளாண்மை உண்ண உணவு உற்பத்தி செய்கின்ற தொழில் செய்கின்றது. அடுத்தது உலகை அரிமா சங்க தலைவர் பதவியேற்பு. கடலூரில் துறைமுகம் அரிமா சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடந்தது. முன்னாள் மாவட்ட ஆளுநர் கல்யாண்குமார் தலைமை தாங்கினார். சங்க தலைவராக பாக்கியபாமா, ரமேஷ், பிரபாகரன் பொறுப்பேற்றனர். தொடர்ந்து செயலாளர்கள், பொருளாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொறுப்பேற்றனர். முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரத்தின சபாபதி மாவட்டத்தில் 10 சிறந்த ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவப்படுத்தினார். மாவட்ட தலைவர் சிவகண்டன் சேவை திட்டங்களை துவக்கி வைத்தார். மண்டல தலைவர் ரவி வாழ்த்தி பேசினார்.
1 லட்சம் ரூபாய் மதிப்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.